கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 2ஆம் வசனம். 3 யோவான் 2, 3 ஜான் 2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ரொம்ப ஒரு அ ரொம்ப ரொம்ப நமக்கு தெரிஞ்ச வசனம். இந்த யோவான் எழுதின நிருபத்திலே அநேகருக்கு தெரிஞ்ச வசனம் இதுதான். ஏன்னா இதில் ஒரு பாட்டும் இருக்கு. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக. இது நிறைய பேர் எடுத்து வாக்குத்தத்தமாகவும் கொடுப்பாங்க. ஆனால் என்ன கவனி தவறிடுறாங்கன்னா, காயு எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழும்போது தான் நீங்கள் எல்லாவற்றிலையும் சேர்ந்து சுகம் இருப்பீங்க. காயு எப்படி வாழ்ந்தார்? அவர் சத்தியத்தில் நடந்தார். அது மாத்திரமல்ல, அவரை குறித்து சபை மக்கள் சாட்சி கொடுக்கிறவங்களாக இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, 5வது வசனத்தில் என்ன பார்க்குறோம்? அவர் சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்த உபச்சாரத்தை பாராட்டுகிறார். என்ன அவங்க செய்த அவ்வளோ ஒரு உபச்சாரம் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கள ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு செய்த காரியம். அது மாத்திரமல்ல, 6வது வசனம் அவருடைய அன்பை குறித்து சபை சொல்லக்கூடிய சாட்சி. அது மாத்திரமல்ல, அவங்க வந்தவங்களுக்கு உபசரித்து அவர்களை நல்லபடியாக வழி அனுப்பி வைத்தது. இதெல்லாம் பார்த்தது அவருடைய ஆத்மா, அதாவது அவர் மனசில் எண்ணங்களில் என்ன இருக்குது? தேவனுடைய சத்தியத்தின்படி நடக்கிற நல்ல ஊழியர்களை கனப்படுத்தணும். அப்படி அவங்க அந்நியர்களாக இருந்தாலும் அவர்களை உபசரிக்கணும். அப்படி உபசரித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல எண்ணம், அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் சத்தியத்தின்படி வாழ்ந்து சத்தியத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு உரிய சரியான மக்களை அவர்களை உற்சாகப்படுத்தி அவங்களுக்காக காரியம் செய்கிறதுனால அவர் என்ன சொல்கிறாரு? உன்னுடைய எண்ணங்களில் நீ வாழ்ந்து இப்படி இருக்கிறது போல நீ எல்லாவற்றிலும், இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நீ சுகமாய் இருக்கணும்னு சொல்லி நான் உன்னைய வாழ்த்துகிறேன். அதாவது நான் உனக்காக ஜெபம் பண்ணுகிறேன், நான் உன்னை வாழ்த்துகிறேன். அது மாத்திரமில்ல, உன்னுடைய ஊழியம் இன்னும் மேலே வழங்க, மற்றவர்களுக்கு இன்னும் அநேக காரியங்களை செய்யக்கூடியவனா நீ வருவதற்கு நீ எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன பண்ணுறாரு? காயுவை வாழ்த்தி ஜெபம் பண்ணி அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அப்போ நம்ம என்ன, முதலாவது காயுவனுடைய எண்ணங்களில், ஆத்துமானா என்ன? அவருடைய எண்ணங்கள், அவருடைய மைண்ட் என்று சொல்லக்கூடிய அவருடைய எண்ணத்தில் என்ன இருக்குது? நான் சத்தியத்துக்கு உடன்பட்டவன், சத்தியத்துக்கு வாழ்க்கை வாழணும், நான் சத்தியத்தின்படி வாழ வேண்டும், அந்த சத்தியத்தின்படி வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிச்சிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை பார்க்குறோம். அது நல்ல ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்கிறத பார்க்குறோம். சகோதரர் மாத்திரல, அந்நியர் எல்லாரையும் உபசரித்து அவங்களுக்கு பராமரிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதனால நீ இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் கொண்டவனாக இருக்கிறதுனால நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று உன்னை வாழ்த்துகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்த்துதலை பார்க்கிறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது காயு ரொம்ப அழகாக அருமையாக நேர்த்தியாக வாழுகிறாரு. அப்படி வாழுகிற அந்த காயுவை போல நீங்களும் வாழ வேண்டுமென்றால் என்ன பண்ணணும்? நீங்களும் கர்த்தருக்கு ஒரு உகந்த பாத்திரங்களா அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து நல்ல சாட்சியுள்ள மக்களாய் இருக்க வேண்டும். முதலாவது நம்ம சோதித்து பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்முடைய எண்ணங்கள் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறதா, சத்தியத்தின்படி இருக்கிறதா? சத்தியங்கிற தேவனுடைய வார்த்தை. இப்போ தேவனுடைய வார்த்தை என்ன? அதாவது கள்ள ஊழியனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவனுக்கு வணக்கம்னு சொல்லக்கூடாது, அவனை உங்கள் வீட்டிலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனால் ஒரு உண்மையாக ஊழியம் பார்க்கிற ஒரு ஊழியக்காரனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு காரியங்கள் செய்ய வேண்டும். அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், நீங்கள் செய்யக்கூடிய காரியம் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றதாக இருக்குது, உங்களுடைய எண்ணங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குன்னா, அப்போ நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பீங்க. ஏன்னா உங்கள் எண்ணம் போல தான் வாழ்க்கை. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் நீதிமொழிகள் 23:7, நீங்கள் என்ன நினைக்கிறோ அதுவாக மாறுவாய். அப்போ நம்ம நினைக்க வேண்டியது காரியங்கள் என்ன? கர்த்தருக்கு உகந்த காரியங்களை நினைக்கிறோம். அப்போ என்ன ஆகுன்னா, நம்ம இந்த நாட்களில் நீங்கள் தினசரி இந்த வார்த்தையை கேட்குறீங்க. காலையில் ஒரு வசனம் கேட்குறீங்க, சாயந்தரம் ஒரு வசனம் வாசிக்கிறீங்க, நீங்கள் உங்கள் தனிப்பட்ட முறையில் பைபிள் வாசிக்கிறீங்க, பல்வேறு விதமான பிரசங்கங்களை கேட்குறீங்க.
ஆனால் கேட்கிற நீங்கள் அந்த வார்த்தையின்படி உங்கள் எண்ணங்களில் நீங்கள் மறுரூபம் மாறுறீங்களா? அப்போ உங்கள் எண்ணங்களில் அப்படிப்பட்ட ஒரு மறுரூபம் வந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? எல்லாவற்றிலும் நீங்கள் சுகமாய் வாழ முடியும். அப்போ முதலாவது உங்களுடைய எண்ணங்கள் கர்த்தருக்கு உகந்த எண்ணங்களாக மாறும்போது தான் மீதி எல்லாமே நடைபெறும். அப்போ நம்மளுடைய எண்ணங்களை புதுப்பிக்க நம்ம ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ எங்களுடைய எண்ணங்கள் உமக்கு உகந்ததாய் உம்முடைய வார்த்தையின்படி வரும்போது எங்களுடைய வாழ்க்கை அதற்கேற்றாற் போல் இருக்கும். அப்பொழுது நாங்கள் எல்லாவற்றிலும் ஆவிக்குரிய மாம்சமான எல்லாவற்றிலும் சுகித்து வாழ எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.